கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அருட்தந்தையர்களே, யாராவது துன்பத்தை கொண்டாடுவாங்களா? நம்மளை யாராவது துன்பத்தை கொண்டாடுவோமா? துன்பத்தை யாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது இல்லை. துன்பம் தீர வேண்டும், அகல வேண்டும் என்றுதான் அங்கலாய்த்து பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்கிறோம், மன்றாடுகிறோம். ஆனால் எல்லா துன்பங்களும் விலகுவதில்லை, தீர்ந்து விடுவதில்லை. பிறகு ஜெபித்து என்ன பயன், திருத்தலங்களுக்கு சென்று என்ன பயன் என்று அங்கலாய்க்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள நமக்கு இன்று இயேசு துன்பங்களின் அடையாளமான சிலுவையை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் துன்பங்களை கொண்டாடுவதில்லை, ஆனால் துன்பங்களின் அடையாளமான திருச்சிலுவையினுடைய அருளிக்கத்தை நாம் விமரிசையாக, பவனியாக எடுத்து வந்து கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டத்திற்கு அர்த்தம் என்ன? உண்மையிலே இயேசுனுடைய சிலுவையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாமும் துன்பங்களை கொண்டாட வேண்டும். கொண்டாட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் இறைவன் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட அளவிலே தாங்க முடியாத துன்பங்களை கொடுப்பதில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், எங்கு பார்த்தாலும் திகிலாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் என்னை ஒழிப்பதற்கு, என் மீது பழி சொல்லி என்னை கீழே வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட எனது வீழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஏன் அவருக்கு அந்த துன்பம்? அவர் ஏதாவது தவறு செய்தாரா? மோசமான வாழ்வு வாழ்ந்தாரா? இல்லை. அவர் வாழ்ந்ததெல்லாம் இறைவனுக்காக வாழ்ந்தார். இறைவன் என்னுடைய வார்த்தைகளை எடுத்து மக்களுக்கு சொல், அவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ சொல்ல வேண்டும். கடவுள் சொன்னதைத்தான் செய்தார். ஆனால் அதற்குத்தான் அவருக்கு இவ்வளவு துன்பம், பயம். ஆனால் அவரே சொல்லுகிறார், வலிமையான இறைவன் என்னோடு இருப்பதால் என்னை எதிர்க்கிறவர்கள் யாரும் என் மீது வெற்றி கொள்ள முடியாது என்று தைரியமாக சொல்லுகிறார். இயேசுனுடைய வாழ்வின் இறுதியில் நடந்த நிகழ்வை இந்த நற்செய்தியிலே வாசித்தோம். எல்லோரும் இயேசுவை பழித்து பேசுகிறார்கள். நீ உன்னையை கடவுளாக்கி கொள்ளுகிறாய், உன்னை போய் கடவுளுடைய மகன் என்று அழைத்து கொள்ளுகிறாய், இது தேவதூஷணம், எப்படி சொல்லலாம் என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். இவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய செயல்களையாவது நம்புங்கள். ஏனென்றால் அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் அவர் கடவுளுடைய மகன் என்பதை வெளிக்காட்டுவதற்காக செய்தார். ஆனால் அதே அவர்கள் தேவதூஷணம் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அவருடைய உள்ளம், மனம். ஆனால் அவர் தைரியமாக தொடர்ந்து தன் இறுதி பயணத்தை நோக்கி துணிவோடு சென்று கொண்டிருக்கிறார். அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், எரேமியா ஏற்றுக்கொண்டார். இவர்கள் இருவரும் துன்பத்திலே மகிழ்வு கண்டார்கள். ஏனெனில் இவர்கள் படுகின்ற துன்பம் பலருடைய நல்வாழ்வுக்கு பயன்படுகிறது. ஆகவே பொது நலனுக்காக இவர்கள் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள், கொண்டாடினார்கள். நம்முடைய வாழ்விலே நம்மோடு வாழுகின்ற எத்தனையோ பேர் இந்த சிலுவைக்கு தங்களுடைய வாழ்விலே அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2021 ஆண்டு ஜூலை 5 ஸ்டான் சுவாமி என்பவர் இறந்து போனார் சிறைச்சாலையில்.
அவரை பற்றி ஒரு மூத்த பிரபல வழக்கறிஞர், இந்தியாவிலே பெரிய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அவர் சொல்லுகிறார், நீதிமன்றமும் அரசும் ஒரு மனித உரிமை போராளியை கொன்று விட்டது. ஒரு வக்கீல் சொல்கிறார், மனித உரிமை போராளி ஒருவரை முதிர்ந்த வயதிலே அரசும் நீதிமன்றமும் கொலை செய்துவிட்டது. மனித நேயமும் அன்பும் மிக்க அவரை போன்ற ஒரு மனிதரை இனிமேல் பார்க்க முடியாது என்று அவர் எழுதியிருக்கிறார். அவர் செய்த பாவம் என்ன, அவர் செய்த கொடுமை என்ன? ஒன்றும் இல்லை. அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக வாழ்ந்தார், பழங்குடியினுடைய உரிமைகளுக்காக போராடினார், அவ்வளவுதான். எப்படி எரேமியா மீது பழியை சுமத்தினார்களோ அதே போன்று இவர் மீதும் பழியை சுமத்தினார்கள். வேண்டுமென்றே அவருடைய கணினிக்குள் இவருக்கே தெரியாமல் சாஃப்ட்வேர் வழியாக இவர் தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டதாக சொல்லி அவரை தீவிரவாதி போல் வைத்து முதிர்ந்த வயதிலே 83 வயதிலே குடிப்பதற்கு உறிஞ்சு குழல் உள்ள ஒரு டம்ளரை கேட்டார். அதற்கு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் இதை பற்றி யோசிப்பதற்கு எங்களுக்கு 15 நாட்கள் வேண்டும் என்று கேட்டார்கள், ஒரு டம்ளர் கொடுக்கிறதுக்கு. அவர் துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் கடைசி நாட்களிலே ஒரு கவிதை எழுதினா அந்த கவிதையில் இந்த வரிகள் வருகிறது. பறவையை கூண்டுக்குள் அடைத்தாலும் அந்த பறவையாலும் பாட முடியும். The caged bird even can sing என்று சொல்லுகிறார். ஒரு அழகான குயிலை அடைத்து வைத்தாலும் அந்த குயில் கூட பாட முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இப்படிப்பட்ட துன்பத்திலும் என்னால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்று சொன்னார். அன்புக்குரியவரை, நம்முடைய வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எல்லோருக்கும் துன்பங்கள் வருகிறது. எப்படி சிலுவையை ஒரு மறைபொருள் என்று சொல்லுகிறோமோ அதை முழுமையாக நம்மால் 100% புரிந்து கொள்ள முடியாதோ அதே போன்று துன்பங்களும் மறைபொருள், அவைகளை நம்மால் 100% உண்மையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒருவர் கேன்சர் வியாதி வருகிறது, துன்புறுகிறார், குடும்பமே அழுகிறது. ஆனால் அவர் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவர் சிறு வயது முதலே குடிப்பழக்கமோ புகையிலை அருந்தும் பழக்கமோ இருந்திருக்கும், அதனால் வந்திருக்கும். அவர் வருவித்து கொண்டிருந்திருப்பார். சில சமயங்களில் இயற்கை இடர்பாடுகளால் துன்பங்கள் வருகிறது, நாம் காரணம் அல்ல. துருக்கியிலே சென்ற ஆண்டு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. திடீரென்று ஒரு சில நொடிகள் தான் எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்தன. எல்லோருக்கும் உணவு இல்லை. எல்லாரும் லைனில் நின்றுட்டு 2 ரொட்டி துண்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மத்தியில் ஒரு பெரிய பணக்காரர் 34 மாடி கட்டடத்துக்கு சொந்தக்காரர், அவ்வளோ பெரிய கட்டடம் வச்சுருந்தார், அவ்வளோ வருமானம் அவருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் கூட கையேந்திட்டு நிற்கிறார் 2 ரொட்டி துண்டுக்காக. அவருக்கே அந்த துன்பம் அது அவரால் வந்ததல்ல, இயற்கை இடர்பாடு. இப்படி பல வகைகளிலே துன்பங்கள் வரலாம். ஆனால் இதையெல்லாம் மனிதர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுவும் இயேசுவின் சீடராக இருந்தால் இதில் நாம் பெருமை பாராட்டத்தான் வேண்டும். பவுலுடையார் சொல்லுகிறார், சிலுவையில் என்று வேறு எதிலும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன், சிலுவை தான் எனக்கு பெருமை என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது? அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்வில் வருகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலே ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. அதிலே இறைவன் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அந்த இறைவனை நம்பி இறைமையை போன்று வலிமைமிக்க இறைவன் என்னோடு இருப்பதால் என்னை துன்பம் வெற்றி கொள்ள முடியாது என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்றால் துன்பங்களை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும், வெற்றி காண முடியும். அதற்கு எத்தனையோ புனிதர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள். இன்றைய வாழ்நாளில் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழுகிற பொழுதுதான் இயேசுனுடைய செய்தி வேகமாக பரவும். வட இந்தியாவில் உள்ள ஒரு ஆயரை
சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் அங்கெல்லாம் எப்படி சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். நம்முடைய நிறுவனங்கள் எதிலும் சிலுவையை வைக்க முடியாது, எந்த படமும் வைக்க முடியாது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அங்கே ஒரு பங்கு ஆலய வளாகம், அதில் ஒரு அரங்கம். அந்த உள்ள அரங்கிலே ஒரு சிலர் ஜெபக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு கும்பல் வந்து இங்கே மதமாற்றம் நடக்கிறது என்று சொல்லி அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். காவல்துறை வருகிறது, அந்த பங்கு தந்தை கைது செய்கிறார்கள். அவர் மனமாற்றம் செய்கிறார் என்று சொல்லி இளம் குருவானவர், அவர் பெயர் டொமினிக் என்பவர். இப்பொழுதுதான் அவருக்கு பிணையில் விடுதலை கிடைத்தது. அந்த மறைமாவட்ட ஆயர் சொல்லுகிறார், இப்படி துன்பங்கள் எங்களுக்கு நிறைய இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் கிறிஸ்துவர்களாக மாற வேண்டும் என்று எங்களிடம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக மாற விரும்புகிறார்கள், நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த துன்பங்கள் மத்தியிலும் இறைவன் அவர்களுக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவரை, நம்முடைய வாழ்விலே துன்பங்களை கண்டு நாம் துவள தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார், வலிமையானவர் அவர். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்று சமநிலையோடு நாம் துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அப்பொழுது சிலுவையை, துன்பங்களை கொண்டாடுபவர்களாக நாம் மாறுவோம். அப்படி மாறுகிற பொழுதுதான் திருச்சிலுவையை நாம் கொண்டாடுவதற்கு, பொதுவெளியிலே எடுத்து செல்வதற்கு நமக்கு தகுதியும் இருக்கும். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லோரும் அவைகளோடு தான் வந்து அவைகளெல்லாம் இந்த பீடத்தில் காணிக்கைகளோடு ஒன்றாக சேர்த்து இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் பலி. ஆகவே அந்த பலியில் நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இங்கே இருக்கிற அனைவருக்காக, அனைவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மை புடமிடுகிறார், நம்மை இன்னும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம்.